Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம class 6th chapter 1 fractions அதாவது term 3 chapter 1 fractionsல introduction வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு selected part out of the total number of equal part of an object or a group. அப்படின்னா total number of partsல ஒரு selected part வந்து நம்ம எடுத்து எழுதுறோம்ல அதை வந்து fraction சொல்லலாம். இல்லாட்டினா வந்து ஹோலில் ஒரு பார்ட் அப்படின்றதையும் வந்து ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டோட்டலாக இருக்கிறது. இதில் நம்ம வந்து இந்த ஷேட் பண்ணியிருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணி ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா செலக்டட் பார்ட் இதுதான் வந்து என்னது செலக்டட் பார்ட் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸ் தான், இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அப்போனா வந்து ஃப்ராக்ஷன் எப்படி எழுதலாம், இங்கே ஷேட் பண்ணியிருக்கிறது 1, ஸோ 1 பை டோட்டல் பார்ட் எவ்வளோ இருக்குது 2, ஸோ 1/2. இங்கே வந்து பார்த்தோம்னா மொத்தமே வந்து 3 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ செலக்டட் பார்ட் அப்படின்றது 1, ஸோ இங்கே மேலே 1 போட்டிருக்கோம். அண்ட் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்டில் அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது, எத்தனை பார்ட் இருக்குது, 3 பார்ட் வந்து இருக்குது. ஸோ 1/3. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 பாக்ஸஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஷேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 2 பாக்ஸு. ஸோ அப்போ 2/4 வந்து வரும். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்றத வந்து ஹோலோட ஒரு பார்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து இங்கே எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, 1/2 இருக்குது, இங்கே 2/4ன்னு வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த 1/2 இஸ் ஈக்குவல் டு 2/4 அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எப்படி இந்த 1/2 ஈக்குவல் டு 2/4 அப்படின்னா, இதை வந்து நான் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொண்டு வரேன். அப்போ அதாவது ஒரே நம்பரால் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணும் போது எனக்கு திருப்பியுமே 1/2 வந்து கிடைக்குது. ஸோ அப்போ வந்து இதை நான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லாட்டினா இப்போ இந்த 1/2வை ஒரே நம்பரால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இப்போ இன்ட்டு 2 நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2/4. அப்போனா திஸ் இஸ் an equivalent fraction. 2/4 வந்து is equivalent to 1/2 அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, to get equivalent fractions of the given fraction, the numerator and the denominator are to be multiplied by the same number. அதாவது இங்கே நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, 2/4 இஸ் ஈக்குவலண்ட் டு 1/2 அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். திருப்பியும் இப்போ இந்த 1/2 வந்துருக்கா, இதை வந்து நான் இன்ட்டு 3 அப்படின்னு நான் பண்ணேன்னா எனக்கு 3/6 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3/6மே வந்து என்னது, 3/6 இஸ் ஈக்விவேலண்ட் டு 1/2 அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஏன்னா நான் வந்து இப்போ இது சேம் நம்பராலேயே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1/2வை நான் சேம் நம்பராலேயே மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 3/6னே வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இல்லாட்டினா 3/6ஐ நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், டிவைட் பண்ணுறேன், ஒரே நம்பராலே நான் டிவைட் பண்ணுறேன். எதில் பண்ணுறேன், 3 டேபிள்ஸில் நான் டிவைட் பண்ணாலும் எனக்கு அதே 1/2வே வந்து எனக்கு கிடைக்கும். அப்படி வரும்போது அதை வந்து நான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஸோ ஒரு கிவன் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் அதே சேம் நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த 2/4 எடுத்துக்கலாம், 3/6 வந்து எடுத்துக்கலாம். 2/4 வந்து ஈக்குவலண்ட் டு 1/2, 3/6 இஸ் ஈக்குவலண்ட் டு 1/2. ஏன்னா இங்கே ரெண்டுமே 2 டேபிள்ஸால் நான் பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 2/4ன்னு வந்து கிடைக்கிது. 3/6ன்றது 1/2வை இன்ட்டு 3 நான் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு 3/6 கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். அடுத்தது வந்து லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ராக்ஷன் ஹேவிங் சேம் டினாமினேட்டர் ஆர் கால்ட் லைக் ஃப்ராக்ஷன். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் நம்ம லைக் ஃப்ராக்ஷனுக்கு. 7/10, 9/10 இதெல்லாம் வந்து என்னது லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அன்லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா 4/5, அதாவது டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு சேமாக இருந்ததுன்னா அதான் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன் ஹேவிங் சேம் டினாமினேட்டர். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா அது லைக் ஃப்ராக்ஷன். இதே வந்து 3/9
7 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்னால் வேறு வேறு டினாமினேட்டர் இருக்கும் போது அதை வந்து நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு அவங்க மேக்ஸில் 7/10 வாங்கியிருக்காங்க அண்ட் சயின்ஸில் 9/10 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 மார்க்கில் எது வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், 7/10 9/10 வந்து இருக்குது. ஸோ 7/10 வந்து என்னது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ மேலே நியூமரேட்டர் பார்க்கும்போது 7 பெருசா 9 பெருசா அப்படின்றது பார்க்கணும். 7 தான் வந்து ஸ்மாலர் நம்பர், 9 வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம், 9/10 இஸ் கிரேட்டர் தேன் 7/10 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது இதே வந்து மேக்ஸில் 9/10 வந்து வாங்கியிருக்காங்க அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸில் 13/20 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஸோ மேக்ஸில் இது வந்து ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டூடெண்ட் 1 மேக்ஸில் வந்து 9/10 வாங்கியிருக்காங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 13/20 வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லைக் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நியூமரேட்டரை பார்த்துட்டு எது பிகரோ அதை வச்சு நம்ம கிரேட்டர் தேன் சைன் லெஸர் தேன் சைன் போட்டுடலாம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது, டினாமினேட்டர் வந்து வேறு இருக்குது. இங்கே 10 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டினாமினேட்டரை சேம் பண்ணுறோம், அதாவது அன்லைக்காக லைக் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த அன்லைக் ஃப்ராக்ஷனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், லைக் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். அதாவது என்னோட டினாமினேட்டரை வந்து நான் சேம் ஆக்க போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இங்கே 9/10 இருக்கா, ஸோ இதை வந்து நான் 20 மாற்றணும்னா இன்ட்டு 2 வந்து பண்ணுறேன். அப்படி பண்ணும் போது எனக்கு 18/20 அப்படின்னு வந்து எனக்கு வந்துடுது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, எனக்கு வந்து 13/20 இருக்குது. இப்போ வந்து எனக்கு இது லைக் ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ 18 பெருசா 13 வந்து பெருசா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 18 இஸ் கிரேட்டர் தேன் 13. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எழுதுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் 1 தான் வந்து அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க ஸ்டூடெண்ட் 2ஓட அப்படின்றத வந்து நம்ம எழுதலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா வந்து அடுத்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 5/6 அண்ட் 4/5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ என்னது, இது ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த அன்லைக் ஃப்ராக்ஷன் இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், இந்த 2 ஃப்ராக்ஷனில் எது வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அன்லைக் ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாவே ஃபஸ்ட்டு வந்து அதை லைக் ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணலாம். எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 6க்கும் 5க்கும் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன வரும், நம்மளுக்கு வந்து 30 வரும். ஸோ 6 and 5. ஸோ இது வந்து 2 டேபிள்ஸில் போகும். 2 3 times, 5 அப்படியே வந்துடும் அண்ட் 3 1 time, அதுக்கப்புறமா வந்து 5. ஸோ 5 3s are 15, 15 into 2 வந்து 30 வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். ஸோ எல்சிஎம் ஃபார் 6 and 5 வந்து நம்மளுக்கு என்னது 13 வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது ரெண்டும் அன்லைக்காக இருக்குல்ல, இதை வந்து லைக்காக மாற்றுறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ 5/6 இருக்குது, நம்மளுக்கு வந்து என்ன வேணும், 30 வந்து டினாமினேட்டரில் வரணும். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுவோம், இங்கே வந்து நான் 6th ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் சச் தட் எனக்கு 30 வரணும். என்ன மல்டிப்ளை பண்ணால் வரும், 5 பண்ணால் வரும். அப்போது என்னோடய நியூமரேட்டரையும் நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு 25 வந்து கிடைக்கும். அதே மாதிரி 4/5. இப்போது எனக்கு என்ன வரணும், எல்சிஎம் வந்து 30. ஸோ 5ஓட நான் வந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 30 வரணும். என்ன நம்பர் அது, 6. ஸோ 5 6 are 30. அப்போ இங்கே நியூமரேட்டரும் நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 24. ஸோ அப்போது 25/30, 24/30. இங்கே ரெண்டுத்தையும் பார்க்கும் போது எது வந்து அதிகமாக இருக்குது, எது கிரேட்டர்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 25/30 இஸ் கிரேட்டர் தேன் 24/30. அப்போது
that is 5 by 6 is greater than 4 by 5. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது மோர் தேன் ஒன் ஃப்ராக்ஷன் இல்லாட்டினா வந்து நம்மளுக்கு எதனா 2 ஃப்ராக்ஷனோ இல்லை 2த்துக்கு மேற்பட்ட ஃப்ராக்ஷனோ வந்து கொடுக்கும் போது நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அடிஷன் பண்ணுறோம் இல்லை சப்ராக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு அது வந்து லைக் ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம மாற்றிப்போம். ஸோ இந்த லைக் ஃப்ராக்ஷனாக நம்ம இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது கிரேட்டரு எது லெஸர்னு. அப்படி லைக் ஃப்ராக்ஷனாக இல்லாத போது அதை வந்து நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணதும், அதாவது அன்லைக் ஃப்ராக்ஷனை லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு எல்சிஎம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வந்து எது கிரேட்டராக இருக்குது இல்லை ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அடுத்தது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது 4/5 அப்படின்னே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நியூமரேட்டர் பார்ட்டு, இது வந்து டினாமினேட்டர் பார்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா நியூமரேட்டர் will be less than the denominator. இதான் வந்து நம்ம என்னன்னு சொல்வோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா வந்து என்னன்னு பார்ப்போம். இப்போ இதே வந்து அப்படியே மாற்றி எழுதுகிறோம், அதாவது 5/4 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ என்ன அர்த்தம், இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இதான் 5/4 எடுத்துக்கலாம், அதாவது நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் த டினாமினேட்டர். அடுத்தது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா வந்து நம்ம என்னன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஒரு ஹோல் நம்பர் வித் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹோல் நம்பர் வித் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது இப்போது 1/2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2ன்றது ஹோல் நம்பர், 1/2 வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 + 1/2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ ஹோல் நம்பரும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஹேவிங் 1 as its நியூமரேட்டர், அதாவது 1/2, 1/3, 1/5, 1/7 இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்லலாம் யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நியூமரேட்டர் பார்ட்டில் 1 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா என்னன்னு வந்து நம்ம பார்த்தோம், இம்ப்ராப்பர்னா என்னன்னு வந்து பார்த்தோம். இப்போது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பராக மாற்றுறது, அதே மாதிரி வைஸ் வர்சா, அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 1/5 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நான் எப்படி வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவேன் அப்படின்னா டினாமினேட்டர் இன்டு த ஹோல் பார்ட் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர், இப்படி தான் வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது 5 இருக்குது, இன்ட்டு ஹோல் பார்ட் வந்து 2 ப்ளஸ் நியூமரேட்டர் வந்து 1 பை டினாமினேட்டர் வந்து 5 வந்து வரும். ஸோ 5 × 2 10, 10 + 1 11, 11/5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து என்னது, இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எப்போ இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம், நியூமரேட்டர் வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா டினாமினேட்டரோட இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ வந்து இப்படி தான் வந்து மிக்சடை வந்து இம்ப்ராப்பராக மாற்றுவோம். என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற டினாமினேட்டரை இந்த ஹோல் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை இங்கே இருக்க நியூமரேட்டர் வேல்யூவோட ப்ளஸ் பண்ணிப்போம். டிவைடட் பை இந்த டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்கோ அதே எடுத்து எழுதிப்போம், அவ்வளோதான். 2 3/4 இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி இதோட ஆன்சரை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ராப்பரை வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக வந்து மாற்ற போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 11/5 வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம்ல, இதே ஆன்சரே நம்மளுக்கு கிடைக்குதான்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போது 11/5 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இங்கே 11/5 இருக்கா, ஸோ 11 இங்கே வரும், 5 வந்து இங்கே எழுதுகிறோம். ஸோ 5 2s are 10, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 1 வரும். ஸோ இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த இம்ப்ராப்பரை இப்போ டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், நம்மளுக்கு ரிமைண்டரோ கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம எப்படி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதுவோம் அப்படின்னா கோஷன்ட், இங்கே ரிமைண்டர் வரும், இங்கே வந்து நம்மளுக்கு டிவைசர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ கோஷன்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே தான் வந்து டிவைசரில் வரும். ஸோ அப்படியே இந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். இந்த கோஷன்ட்டில் வந்து இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 இந்த இடத்துல வந்துடும், ரிமைண்டர் வந்து இங்கே இருக்குது 1.
ஸோ 2 1/5 வந்து வந்துருச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். டிவைசர் வேல்யூவும் இங்கே இருக்கிற வந்து இந்த டினாமினேட்டர் வேல்யூவும் சேமாக தான் வந்து இருக்கும். டி அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா சேம் அதே தான் வரும். ஸோ அந்த இங்கே 5 இருக்குன்னா இங்கேயும் 5 தான் வந்து வரும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ரிமைண்டர் கீழே இருக்குது, அது மேலே வந்துடும். கோஷன்ட் மேலே இருக்குது, அது சைடில் வந்துடும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து மறக்கவே மறக்காது. இல்லை உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி ஞாபகம் வச்சுக்க போகிறீங்கனாலும் QR/D அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2 மெத்தடில் வந்து நம்ம பண்ணலாம். நான் ஏற்கனவே கம்பேரிசனில் சொன்ன மாதிரி தான் 2 மெத்தட். ஒன்று LCM மெத்தடில் வந்து பண்ணலாம், இன்னொன்று வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் 2 மெத்தடுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து LCM மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா வந்து அதுதான் ஈஸியும் கூட. அதே மாதிரியே நம்ம ஹையர் கிளாஸஸ் அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போதும் அந்த மெத்தடே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வருவோம். ஸோ அதனால் LCM மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து பெட்டர். இப்போது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் எதுனா 2 ஃப்ராக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 2/3 அண்ட் 3/5 வந்து 2 ஃப்ராக்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், LCM வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், LCM கண்டுபிடிக்கிறோம். LCM ஆஃப் 3 and 5 வந்து என்னவா இருக்கும், 15 வந்து வந்துடும். ஸோ அப்போ 2/3 இதை வந்து நான் 15 வர வைக்கணும். டினாமினேட்டர் சேம் பண்ணணும். அப்போ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 10 வந்துடுது. இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 3/5 வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன வரணும், 15 வரணும். 5ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும், இன்ட்டு 3. ஸோ இன்ட்டு 3. ஸோ 9/15 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது 10/15 ப்ளஸ் 9/15. ஸோ இட் வில் பி 19/15. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம சப்ராக்ஷனும் வந்து பண்ணுவோம். சப்ராக்ஷன் சைன் வந்து யூஸ் பண்ணிப்போம். இதே நம்பரை வச்சு நம்ம சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ராக்ஷன் ஆஃப் 2/3 அண்ட் 3/5. ஸோ இப்போ இதெல்லாம் LCMலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம LCM கண்டுபிடிச்சி நம்ம வந்து டினாமினேட்டரும் சேம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து என்ன வந்துச்சு, இதுக்கு வந்து 10/15 வந்து வந்துச்சு, இதுக்கு வந்து 9/15 வந்து வந்துச்சு. ஸோ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா 10/15 மைனஸ் 9/15. ஸோ அப்போது நம்மளுக்கு 1/15 வந்து வரும். ஸோ எனி 2 ஃப்ராக்ஷன்ஸு இல்லாட்டினா மோர் தேன் 1 ஃப்ராக்ஷன் கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னாலோ, ஆட் பண்ண சொன்னாலோ, சப்ராக்ட் பண்ண சொன்னாலோ நம்மளுக்கு வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மோர் தேன் 2 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டாவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கொண்டு வந்துடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது, நான் வந்து என்ன சொன்னேன் முன்னாடி கூட என்ன சொன்னேன்னா, இப்போ 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க இல்லை மோர் தேன் 2 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்றத நான் சொன்னேன். ஆனால் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸுக்கோ டிவிஷனுக்கோ அது தேவையில்லை. இப்போ வந்து 2 ஃப்ராக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4 இன்ட்டு 4/5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதை இதோட டினாமினேட்டர் சேமாக இருக்கா அப்படின்றது செக் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒன்று சேம் நம்பராக இருந்தாலோ இல்லாட்டினா வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த டேபிள்ஸில் காமன் டேபிள்ஸில் நம்பர் வந்து சால்வ் ஆகுது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 1 × 4 4, 4 × 5 20. அதுக்கப்புறமா கூட வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வந்து எழுதிக்கலாம். இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போது டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை, அதுவுமே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் மாதிரி தான். இப்போ வந்து இங்கே 1/4 டிவைடட் பை 4/5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுனா ஒன்றுமே இல்லை, அது வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே டினாமினேட்டர் எடுத்து நியூமரேட்டர்லையோ, நியூமரேட்டர் எடுத்து டினாமினேட்டர்லையோ வந்து நம்ம எழுத போகிறோம். அதாவது 1/4 இன்ட்டு 4/5 அப்படின்றத 5/4 அப்படின்னு வந்து நம்ம எழுதிடுவோம். அப்போது இங்கே வந்து 1 × 5 5, 4 × 4 16.
ஸோ அவ்வளோதான் வந்து டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இன்னுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணும் போது, எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும் போது இன்னுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம் எல்லாமே. ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் அது லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கணும், அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வந்து காமன் டேபிள்ஸில் போச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணலாம், கேன்சலேஷன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு நம்ம ஆன்சரை வந்து எழுதிடலாம். ஸோ டிவிஷனுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எழுதணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மும் எக்ஸசைஸ் சம்ஸும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.